Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் வச்சு ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க். உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். டெய்லி காலையில இந்த நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த நெல்லிக்காயில நிறைய ஃபைபர் சத்து, அயன் சத்து, விட்டமின் சத்து எல்லாம் இருக்கு. இது உங்களோட blood flow-வை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட blood sugar levels-ஐ நல்லா கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் உங்களோட ஹார்ட்டுக்கும் இது ரொம்பவே நல்லது. நெல்லிக்காய் வந்து வெயிட் லாஸ் அப்புறமா டைஜஷன் இது ரெண்டுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த நெல்லிக்காய் ஜூஸை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே நேரத்தில் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா நெல்லிக்காவையும் சூப்பராக கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த கட் பண்ண நெல்லிக்காய் பீசஸை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட 2 கப் தண்ணி, அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் அகைன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நான் ஒரு ஜூஸர் ஜார் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் ஜூஸை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு சில்வர் ஸ்ட்ரா வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஹெல்தியான நெல்லிக்காய் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் உடனே குடிச்சு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம். இந்த ட்ரிங்க் நீங்கள் டெய்லி மார்னிங் காலையிலே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரிங்க். ஸோ கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.